விண்ணில மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆர்ஜி வேலஞ்சுவின் காலை வணக்கம். எழுந்தாச்சா? பசியாறியாச்சா? வேலைக்கு கிளம்பியாச்சா? நேற்று இரவு வந்து ஒரு இடத்துக்கு நான் பர்கர் வாங்க போயிருந்தேன், பத்துமலை கிட்ட. அப்போ அங்கே ஒரு சகோதரரை வந்து சந்தித்தேன். அவர் வந்து பர்கர் வந்து வித்துட்ருக்காரு. அந்த சகோதரர் சொன்னார், எல்லாருக்காகவும் ஒரு ஒரு உடை போடுறீங்களே, எனக்காக நாளைக்கு சாக்லேட் நிற உடை போடுறீங்களான்னு. உங்களுக்காகவே இன்றைக்கி நான் சாக்லேட் நிற உடை போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்ன வரைக்கும் எனக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு நான் என்னோடய ஆடியோவில் வீடியோ அனுப்புறேன். ஏன் இன்றைக்கி அனுப்பலை, இன்றைக்கி நீங்கள் ஏன் பேசலை அப்படின்றீங்க. நேற்று அந்த சகோதரர் கூட நீங்கள் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தாய்நாடை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அல்லது படிக்க போயிருக்கும் நபர்களை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு உதாரணம் எடுத்தால் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃபிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா அந்த நாடுலேருந்து நம்ம நாட்டுக்கு படிக்க வந்திருக்கோம், இல்லை வேலை செய்ய வந்திருக்கிறவங்க, இல்லை நம்ம சொந்த நாட்டிலேருந்து சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய நாடுக்கு வேலைக்கு இல்லை படிக்க போயிருக்கும் நபர்கள். இந்த மாதிரி நபர்கள் ஏன் பற்றி நான் பேசணும்னு சொல்கிறேன்னா, நம்ம பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா கூட நமக்கு பிடிச்சவங்க கூட நம்மளோட சொந்த நாட்டிலே இருந்துக்கிட்டே படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். பட் இந்த மாதிரி நபர்கள்லாம் தன்னோட குடும்ப கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அடுத்த நோக்கு போகிறதுக்காக வந்து போராடி தனக்கு பிடிச்சமான நிறைய விஷயத்த ஒரு பையில் கட்டி தன்னோட சொந்த நாட்டிலே வச்சுட்டு போகிறவங்க தான் இவங்க எல்லாருமே. ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, தன்னோட தாய் தந்தை, சகோதரன் சகோதரி, நண்பர்கள், பிடிச்சமான இடங்கள், நிறையா விஷயங்களை அங்கேயே புதைச்சி நான் வெளிநாட்டுக்கு இப்போ போகிற ஒரு சூழ்நிலை. போயும் அங்கேருந்து வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப கஷ்டம் வர்றப்பயோ, சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பேசணும்னு நினைக்கிறப்பயோ பக்கத்தில் கூட ஆள் இல்லாமல் நம்ம பேசாமல் நம்ம குடும்பத்தோடயே இருந்திருக்கலாமா, அந்த மாதிரி வருத்தம் உள்ள நிறைய நபர்கள் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் யாராச்சும் நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்குறீங்கன்னா, முடிஞ்சால் அவங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம உதவ வேணாம், ஒரு 4, 5 வார்த்தையை ஆறுதலாக பேசலாம். அந்த மாதிரி நபர்கள் யாராச்சும் உங்களை சுற்றி இருந்தால் அந்த மாதிரி நல்லா ஒரு 4, 5 வார்த்தை ஆறுதலாக பேசுங்க. இன்றைய நாள் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.